வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் விஷால் தர்ஷிகாவோட பர்த்டேக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து விஷ் பண்ணுறாரு. ஸோ எப்படி அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கார்டன் ஏரியான சோஃபா இருக்குல்ல, அங்கே உட்காந்துட்டு தர்ஷிகா அந்த அருண் அவங்க கேங் விஜய் விஷால் அதுக்கப்புறம் அன்ஷிதா எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ தர்ஷிகாவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. லைக் அருண் பர்த்டேக்கு எப்படி சர்ப்ரைஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு இருந்துச்சா என்னன்னு தெரியல. ஸோ அந்த கார்டன் ஏரியாவில் உட்காந்துட்டு இருக்கும்போது என்னடி எல்லாம் கூட்டமாக இருக்காங்க, என்னடா எல்லாம் கூட்டமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே சம்திங் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் எல்லாருமே வந்து எதிர்ச்சியாக தான் லைக் ஜாக்லின் அந்த மஞ்சரி வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து நின்றுருப்பாங்க. ஸோ எல்லோரும் கூட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு ஓகே நம்மளுக்கு சர்ப்ரைஸ் தான் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தது. பட் எல்லாருமே வந்து கொஞ்ச நேரம் கழித்து திரும்பவும் தூங்க போயிட்டாங்க. குட் நைட் சொல்லிட்டு ஜெஃப்ரிலாம் வந்து குட் நைட் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அது குட்டி டிசப்பாயின்மெண்ட் அவங்க மூஞ்சில் தெரிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் லிவிங் ஏரியாவிலேருந்து கார்டன் ஏரியாவிலேருந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே எல்லாருக்கும் வழக்கம் போல் குட் நைட் சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் விஷால் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். பட் நான் வெளியே வந்ததும் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே சொல்லு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தர்ஷிகா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பட் விஜய் விஷால் வந்து சொல்ல மாட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அவங்க படுக்கிற பெட்ரூமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பட்டாம்பூச்சி வந்து பறந்து வரும். ஸோ அதை வந்து பார்த்துருவார் விஜய் விஷால். ஓகே டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அந்த பட்டாம்பூச்சியை கண்டிப்பாக கையில் பிடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி அதை பிடிச்சி துரத்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணிட்டு இருந்தாங்க. அன்ஷிதா எல்லாம் வந்து அது போட்டு விடு அப்படின்ற மாதிரி விஜய் விஷால் வந்து திட்டிகிட்டு இருந்தாங்க. பட் ஒரு வழியாக வந்து விஜய் விஷால் வந்து அதை பிடிச்சிருவார். பிடிச்சி எடுத்துகிட்டு போய் ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி தர்ஷிகாவுக்கு வந்து விஷ் பண்ணுவார். ஸோ தட் ஒரு பட்டாம்பூச்சியை வச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து கன்வே பண்ணுவார். ஸோ ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பட்டர்ஃப்ளையை வச்சு விஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தர்ஷிகா வந்து அந்த பட்டர்ஃப்ளையை ரிசீவ் பண்ண உடனே தர்ஷிகாவோட கையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து பறந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி அவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா விஷ் பண்ணார். அதுக்கப்புறமா அந்த பட்டாம்பூச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்ஷிதா என்ன பண்ணாங்க, ஓகே இங்கே இருந்தால் செத்து போயிடும், காலைல கீழே விழுந்துடும், எடுத்து போய் வெளியே விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி அதை பிடிச்சி குடுகுடுன்னு வெளியே எடுத்துகிட்டு போய் வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டுட்டு வந்துடுவாங்க. ஸோ இப்போ நம்ம விட்டனால இது மாதிரி எவ்வளோ தூரம் பறக்குது, இதுவே உள்ளே இருந்துச்சு அப்படின்னா நான் தான் கையில் பிடிச்சி கொண்டுட்டேன், என் மேலே கொலைப்பள்ளியை போட்டிருப்பீங்க அப்படின்ற மாதிரி விஜய் விஷால் வந்து ஃபன்னாக பேசிகிட்டு இருப்பார். ஸோ அவங்களோட பர்த்டே வந்து லைக் அருண் பர்த்டே அளவுக்கு கொண்டாடல அப்படின்னாலும் ஸோ அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கு, ஆனால் நடக்கலை. பட் விஜய் விஷால் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்யூட்டான ஒரு விஷயத்தை வந்து பண்ணார் பர்த்டே விஷஸ் சொல்லி. அது கொஞ்சம் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். மேபி மார்னிங் வந்து சர்ப்ரைசஸ் இருக்கலாம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்குது அப்படின்றத. ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.